சபரிமலை செல்லும் மலேசிய ஐயப்ப பக்தர்களுக்கு கோலலம்பூர் அனைத்துலக விமான நிலையமான KLIA-வில் சிறப்பு பாதை அமைத்து தர போக்குவரத்து அமைச்சு இணங்கியதைத் தொடர்ந்து இன்று காலை 150 பேர் கொண்ட முதல் குழுவினர் அந்த சிறப்பு பாதையை பயன்படுத்தி சபரிமலை பயணமாகினர். ஸ்லாங்கூர் சந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் இந்த மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்தார். யாத்திராக்கு போறவங்க ஐயப்ப சுவாமிகள் போறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏர்போர்ட்ல கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சோம்னா கமந்திரன் பங்காங்குத்தாண்டுக்கு எழுதி போட்டு அதே நேரத்தில் ஒரு ஏற்பாடு பண்ணணும்னு இமீடியட்லி அவங்க KSU மூலியமா ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணாங்க. நேற்று 2ஆம் தேதி நேற்று ஒரு மீட்டிங்கில் எல்லாம் காலையில எல்லாம் பேசிட்டு Malaysian Airlines, Batik Airlines, and also Air Asia, Malaysia Airports, Immigration, அவங்களெல்லாம் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணி எல்லாம் முடிவு பண்ணோம். ஓகே, இந்த ஸ்பெஷல் வாக்வே, ஸ்பெஷல் பாத், ஸ்பெஷல் கவுண்டர் அவங்களுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஐயப்ப சுவாமிகள் பக்தர்கள் வந்து 48 நாள் விரதம் எடுத்து அடுத்தது மலேசியாவிலேருந்து இந்தியாவில் போயிட்டு அங்கேருந்து இன்னொரு 48 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கிறது வரைக்கும் நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி அவங்க யாத்திரை நடப்பாங்க. அந்த ஏற்பாடு தான் நம்ம அரசாங்கம் மூலியமா இன்றைக்கு ஏற்பாடு பண்ணோம். ஆண்டுதோறும் சுமார் 50,000 மலேசிய ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை செல்கின்ற நிலையில் முழு விரதத்தில் இருக்கும் அவர்களுக்கு KLIA-வில் சில அசௌகரியங்கள் ஏற்படுவதாக முன்னதாக சுட்டிக்காட்டப்பட்டது. எனவே அவர்களின் வசதிக்காக KLIA-வில் அரசாங்கம் சிறப்பு பாதையை அமைத்து தர வேண்டும் என மலேசிய ஐயப்ப பக்தர்கள் சேவா சங்கத்தின் தலைவர் யுவராஜா குருசாமி கேட்டுக் கொண்டிருந்தார். அந்த கோரிக்கையை டாக்டர் குணராஜ் போக்குவரத்து அமைச்சின் பார்வைக்கு கொண்டு சென்றதை அடுத்து இது சாத்தியமாகியிருக்கிறது. ஐயப்ப பக்தர்கள் சுவாமியை தரிசிக்க சபரிமலைக்கு செல்ல மலேசியன் ஏர்லைன்ஸ், ஏர் ஏசியா மற்றும் பாத்திக் ஏர் ஆகிய 3 விமான சேவைகள் மூலம் திருச்சி மற்றும் கொச்சின் சென்றடையலாம். போக்குவரத்து அமைச்சின் அதிகாரிகள், விமான நிலைய அதிகாரிகள், குடிநுழைவுத்துறை பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்ற சிறப்பு கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டது. அவ்வகையில் உம்ரா மற்றும் ஆட்சி யாத்திரைக்கு செல்வோருக்கு செய்து தரப்படுவது போன்ற வசதிகள் இனி ஐயப்ப பக்தர்களுக்கும் வழங்கப்படும் என போக்குவரத்து அமைச்சு உறுதியளித்தது. காத்திருப்பதற்கான சிறப்பு இடம், சோதனைக்கு தனியிடம் உள்ளிட்டவையும் அவற்றில் அடங்கும். இன்று தொடங்கி ஜனவரி 14 வரை இந்த சிறப்பு ஏற்பாடு தொடரும் என்பதால் ஐயப்ப பக்தர்கள் இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என டாக்டர் குணராஜ் கேட்டுக் கொண்டார். இன்று காலை சபரிமலைக்கு புறப்பட்ட முதல் குழுவினரை டாக்டர் குணராஜ் ஜார்ஜ், நீலாய் சட்டமன்ற உறுப்பினர் அருள்குமார், வான் போக்குவரத்து துறை இயக்குநர் ரவுசான், மலேசிய ஐயப்ப பக்தர்கள் சேவா சங்கத்தின் தலைவர் யுவராஜா, விமான நிலைய அதிகாரிகள், விமான சேவை நிறுவனங்களின் அதிகாரிகள் என அனைவரும் வழி அனுப்பி வைத்தனர். இதனிடையே தங்களின் கோரிக்கையை ஏற்று இந்த ஏற்பாட்டினை செய்து தந்த பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாருக்கும் போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக்கிக்கும் மற்றும் இதர தரப்பினருக்கும் தனது மனமார்ந்த நன்றியை டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் தெரிவித்துக் கொண்டார். குறுகிய காலத்தில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது மடானி அரசாங்கத்தின் மக்கள் மீதான அக்கறையை காட்டுவதோடு அனைத்து சமூகத்தையும் அரவணைக்கும் போக்கை நிரூபிக்கிறது.